வெல்கம் டு அலிமா சமையல். வாங்க நம்ம இன்றைக்கி வெள்ளை சுண்டல் மட்டன் குழம்பு செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மட்டன் 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேங்க. மட்டன் எலும்பு, மட்டன் பீஸ் அந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 150 கிராம் வெள்ளை சுண்டல் எடுத்து வச்சுருக்குறோங்க. நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோங்க. 3 பெரிய கத்திரிக்காய், 2 சின்ன கத்திரிக்காய், 4 தக்காளி, 5 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் வருங்க. மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன். தேங்காய் தேவையான அளவு நான் அளவாக தாங்க எடுத்துருக்கிறேன். தேங்காய் எடுத்துக்கலாங்க. இப்போ வாங்க நம்ம குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாங்க. குக்கர் ஹீட் ஆகட்டும். நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காய்ச்சிட்டோன்னா பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்லங்க, அது போட்டுக்கலாம். அது போட்டு நல்லா வதங்கிட்டோன்னு பாருங்கள். இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய் போட்டு ஒரு வதக்கிட்டு மல்லித்தலையும் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. போட்டு எல்லாம் நல்லா கலந்து கொடுக்கலாங்க. பச்சை வாசம் போகிற வரை வதக்கி விடலாம். வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ மட்டன் போட்டுக்கலாங்க. மட்டன் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த மட்டன் போட்டுக்கலாம். வாங்க மட்டன் போட்டு தக்காளி போட்டு கல்லுப்பு போட்டு எல்லாம் நம்ம நல்லா கலந்து கொடுக்கலாங்க. பாருங்கள், இப்போ தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாங்க. போட்டு எல்லாம் வதக்கி விட்டு போட்டு நம்ம பின்னாடி பக்கமாக ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாங்க. எடுத்து பார்த்தா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வதங்கியிருக்கும். இப்போ நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டுக்கலாங்க. எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடலாங்க. அடியில் பிடிக்காத அளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், தண்ணி ஒரு 1/4 டம்ளர் ஊற்றி ஃபஸ்ட்டு கொதி விட்டு மறுபடியும் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றி நம்ம 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. விசில் விட்டு எடுத்தால் பாருங்கள், கறி இந்த அளவுக்கு வெந்திருக்குது. இது கூட நம்ம சுண்டல் போட்டுக்கலாங்க. சுண்டல் போட்டு மறுபடியும் நம்ம ஒரு விசில் விடலாங்க. சுண்டலும் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாங்க. 2 போட்டு நம்ம ஒரு விசில் விடலாம். நான் கிழங்கு காமிக்கல, தேவைங்கிறவங்க போட்டுக்கோங்க, தேவையில்லைன்னா போடாதீங்க. இந்த மாதிரி போட்டுட்டு 2 விசில் எடுத்து பார்த்தா பாருங்கள், கிழங்கு சுண்டல்லாம் வெந்துடுச்சு. நம்ம மறுபடியும் கத்திரிக்காய் போட்டுட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றுந்து போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குடிச்சு பார்க்கலாங்க. உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு. சரியாக இருந்தால் அதோட விட்டுலாங்க. உப்பு பத்தலையெல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம விசில் போட்டுட்டு விசில் வராமல் அளவுக்கு நம்ம விசில் பிடிக்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம கேஸை ஆஃப் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கத்திரிக்காய் எல்லாம் வெந்து இந்த மாதிரி சூப்பராக வந்திருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்னே பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்து எப்படிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள், கத்திரிக்காய், கிழங்கு, சுண்டல் எதுவுமே உடையில எல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.